எல்லாரும் பண்ற தப்பே இதான் மாப்ள. அப்பப்ப செக் பண்ணி நம்மள நாம தான் கரெக்டா வச்சுக்கணும். சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப உங்க அப்பாவுக்கு ஒருவேளை பைபாஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பண செலவு தான் பெருசா ஆகுமே தவிர அது ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் இல்ல மாப்ள. ஒரு நாளைக்கு 100 பைபாஸ் நடக்குது இந்த காலத்துல. அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டான்னு வைங்க. ஆனாலும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் இப்படி ஆயிடுச்சு. அதத்தான் மாப்ள நானும் இப்ப சொல்ல வந்தேன். ஆரம்பத்துல இருந்தே இதுல ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்களும் ஜாதகத்தை பாத்தீங்க, நானும் பார்த்தேன். எல்லாம் பொருத்தமா இருக்குன்னு சொல்லித்தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். இருந்தாலும் ஏன் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்ள. மனசுக்குள்ள எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஐயோ என்னத்த நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்ள, ஒரு பொண்ணை பெத்து வச்சுட்டு அவளுக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கிற வரைக்கும் பெத்தவங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. உங்களுக்கா தெரியாது? உங்க அம்மா ஒருவேளை நிம்மதியா சாப்பிட்டுருப்பாங்களா? ஒரு நாள் சந்தோஷமா தூங்கிருப்பாங்களா? எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான். எல்லாரோடைய கஷ்டமும் ஒரே மாதிரி தான் மாப்ள. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. காயத்ரி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். ஆனா நீங்க அவ மேல உயிரே வச்சிருக்கிறது, அவ உங்களை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை மாப்ள. ஆனா வாழ்க்கைக்கு ஈவு இறக்கம்லாம் கிடையாது மாப்ள. எது நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே நடந்துரும். ஐயோ காயத்ரி நல்லவளாச்சே, ஐயோ விநாயகன் அவ மேல உயிரே வச்சிருக்கானே, அப்படிலாம் பார்க்காது மாப்ள. கடவுளே, ஏன் என்னென்னமோ பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாருங்க, என்ன ஆனாலும் காயத்ரி தான் எனக்கு வைஃப். இதை யாராலும் மாத்த முடியாது. புரிஞ்சுக்குங்க. என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. நானும் தப்பா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு மனசை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கேன். ஆனா முடியலையே. என் பொண்ணுக்கு 28 வயசு முடிய போகுது. இத்தனை காலம் கழிச்சு அவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போனா கூட தட்டி போன மாதிரி தானே ஆகும். தெரிஞ்சவங்க உறவுக்காரங்கன்னு அத்தனை பேருக்கும் நாளைக்கு கல்யாணம்னு சொல்லியாச்சு. சொந்தக்காரங்கெல்லாம் ஊர்ல இருந்து கிளம்பிட்டோன்னு வேற தகவல் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல உங்க அப்பா ஆஸ்பத்திரியில இப்படி மழையா படுத்திருந்தா பொண்ணை பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியாம இல்ல, ஆனா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா பழைச்சு வந்துருவாரு. என் பிரார்த்தனை ஏங்களே. ஆனா நமக்கு மீறின சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம புத்திக்கு எட்டாத நியாயம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல விதின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு என்ன எப்ப நடக்கும்னு யாருக்கு மாப்பிள்ள தெரியும்? இதோ இப்ப உங்க எதிரில நின்னு நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். பொட்டுன்னு அடுத்த நிமிஷம் என் உயிரே போயிடுச்சுன்னு வைங்க. ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நெருப்புனா வாய் வெந்துராது மாப்பிள்ள. நாமெல்லாம் படிச்சிருக்கோம், 4 விஷயம் தெரிஞ்சிருக்கு. நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். எது எந்த மாதிரி நடந்தா யார் எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும்ல. ஒரு பேச்சுக்கு தான் மாப்பிள்ள சொல்றேன். ஏதாவது அசம்பாவிதமாகி பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுவீங்க காயத்ரி தான் எனக்கு என்ன ஆனாலும் பொண்டாட்டின்னு. ஆனா வாழ்க்கை அவ்வளவு சுலபம் இல்ல மாப்ள. என்ன உங்க அம்மா இடத்துலதான் வச்சு யோசிச்சு பாக்குறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தா என் மனசுக்கு என்ன தெரியுமா தோணும்? இந்த பொண்ணுக்கு ராசியே இல்ல, இவளை நம்ம பிள்ளைக்கு பார்த்த நேரம் தான் எல்லாம் தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு எண்ணம் மனசுல விழுந்துட்டா அதுக்கப்புறம் எப்படி மாப்பிள்ள உங்களுக்கு சந்தோஷமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது புரியுதா? நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆனா எங்க அப்பா சாக கிடக்குறாருன்னு புரிஞ்சுக்க முடியற மனசுக்கு செத்துருவார்னு நினைக்க தோணலையே. ஐயோ கடவுளே, நீங்க எதுக்கு மாப்பிள்ள அப்படிலாம் நினைக்கணும்? அப்படி யாரு நினைச்சாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நான் சொல்ல வரதே வேற. தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க அப்பா எதுக்கு ஆசைப்பட்டாரு? உங்களுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதானே அவரோட ஆசை, அதுதானே அவரோட லட்சியம், அதுதானே அவருடைய கனவு. இப்ப அவர் குடுக்கற சிகிச்சையிலேயே எது பெஸ்ட்னு கேட்டா மாலையும் கழுத்துமா நீங்க 2 பேரும் அவர் முன்னாடி போய் நிக்கிறதா மாப்பிள்ள.
உங்க அப்பா பொழைச்சி ஏந்திரிச்சு வந்து இன்னொரு நல்ல நாள் பார்த்து வேறொரு முகூர்த்தம் பார்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி தான் வைப்பாரு. அதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்ல மாப்ள. ஆனா அவர் எழுந்திருக்கிறதுக்கே இத ஒரு மருந்தா பயன்படுத்தலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அதை ஏன் நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். உங்க அம்மா கோவப்படுவாங்க தான், ஆனா அவங்களுக்கு இந்த உலகம் தெரியும் இல்லையா? நேத்திக்கு சொன்னாங்களே, நான் 4 பிள்ளைய பெற்றிருந்தாலும் எனக்கு விநாயகன் தான் உசுருன்னு. உண்மை இல்லாமையா சொல்லிருப்பாங்க? உசுரா நினைக்கிற பிள்ளைய அவங்க நிச்சயம் தப்பா பார்க்க மாட்டாங்க மாப்ள. இன்னும் சொல்ல போனா, நீங்க நாளைக்கு காயத்ரிய கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னீங்கன்னா அவங்க நிம்மதியா தான் ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாம் சரியா இருக்கிறப்போ நாம ஒரு காரியத்தை தப்பா பண்ணா கூட அது பின்னாடி சரி பண்ணிக்கலாம் மாப்ள. ஆனா சூழ்நிலை நம்மளுக்கு சரியா இல்லாதப்போ அசம்பாவிதமா எதுவும் நடந்துடாம நாம தான் பாத்துக்கணும். இப்போ உங்க அப்பாவோட உயிரும் காயத்ரியோட வாழ்க்கையும் ஒண்ணுதான் மாப்ள. இப்ப ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல உங்க இஷ்டம் மாப்ள. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கொண்டாங்க. இந்தாங்க மாப்ள, இந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல ஆஸ்பத்திரியில கட்டுங்க. மேற்கொண்டு என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு அழுத்தமா சொல்லுங்க. பக்கத்திலேயே இருந்து அப்பா பாத்துக்குங்க. எப்ப என்ன வேணும்னாலும் எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. அடுத்த நிமிஷம் நான் அங்க இருப்பேன். சரி அத்தை, ஒரு தாலி 2 மாலை ஏற்பாடு பண்ணி வைங்க. நாளை காலைல வரேன். ரெடியா இருக்கு காயத்ரி? டாக்டர் என்ன சொல்றாரு மாப்ள? 2வது தடவை அட்டாக் வந்திருக்கு மாமா. இதுவும் மைல்டு அட்டாக தான் வந்திருக்கு. இமிடியேட்டா ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அப்பாவுக்கு பிபி லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான். அதோட லோ சுகர் வேற. அதுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஆஞ்சியோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. பொழைச்சிட்டாங்கன்னா உங்க அம்மா செஞ்ச புண்ணியம், பொழைக்கலனா உங்க அக்கா செஞ்ச பாவம். வேற என்னத்த சொல்றது? அப்படிலாம் சொல்லாதீங்க. என் தலையெழுத்து இதை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு இருக்கு. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? நல்லா இருக்க மனுஷன் பழைப்பாரா இல்லையான்னு கவலைப்படுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரே அந்த ஆண்டவன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பெத்தது சரியில்லைன்னா எல்லாமே சரியில்லாம தான் போகும். நானு ஐயப்பனை சொல்லல, தோ நிக்கிறாங்களே ஒருத்தர், அவங்களதான் சொல்றேன். அப்பா அம்மான்னு கொஞ்சமாச்சு மதிப்பு மரியாதை இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வைப்பாளா? அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, அதுக்கான வேலைகளே இன்னும் முடியல. அதுக்குள்ள இப்படி ஒரு திருட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சு யாருக்கிட்ட மெடல் வாங்கி குத்திக்க போறாளா இவ? சார், நீங்க வயசுல பெரியவர், இந்த மாதிரிலாம் பேசலாமா? ஐயப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு அவசியம் இல்லாமலாம் பூரடி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா வந்துருவியா? என்னையா அவசியத்தை கண்டுட்ட இப்போ? இவங்க வீட்டு நிலவரம் தெரியுமா உனக்கு?
இவங்க அண்ணனுக்கு எந்த சூழ்நிலையில கல்யாணம் நடக்க போகுது அதாச்சும் தெரியுமா உனக்கு? அந்த மனச அரை மனசோட இதுக்கு சம்மதிச்சாரன்னு சந்தோஷப்பட்டு இருந்தான். இப்ப அதையும் கெடுத்துட்டு என்னத்த பெருசா வாரி கட்டிக்க போறாளா இவ? மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க அத பத்தி எல்லாம் பேச வேணாமே. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் செஞ்ச தப்புனா அத வீட்ல போய் பேசிக்கலாம். என்ன திட்டணுமோ அங்க வந்து திட்டுங்க. அடிக்கணும்னு தோணுச்சுனாலும் அடிங்க. பதில் பேசாம நான் வாங்கிக்கிறேன் மாமா. ஆனா திரும்ப திரும்ப இந்த இடத்துல நம்ம வீட்டு விவகாரத்தை ஊருக்கு வெளிச்சு போட்டு காட்ட வேணாமே. அப்படி போடுன்னா நீ செஞ்சா தப்பு இல்ல, நான் சொன்னா மட்டும் தப்பு இல்ல. என்னங்கடா நியாயம் இதெல்லாம்? உன் தம்பி ஊர்ல கிடைக்கிற பொண்ணு எல்லாம் வம்பு கிழித்து விவகாரம் செஞ்சு வச்சுட்டு நிப்பான். நீயும் அவனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்ப. ஆனா நாங்க ஒண்ணும் கேட்க கூடாது இல்ல? வேணாம் மாமா, அசிங்கமா பேசாதீங்க. ஐயப்பா ஒண்ணு அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த அவசர கல்யாணத்தை பண்ணி வச்ச? பாத்தி இல்ல, ஒரு தாலியை ஏத்திட்டு இன்னொரு தாலியை இறக்குறோமேன்னு ஒரு செகண்ட் ஆச்சு நினைச்சிருப்பேன் நீ. வாய் மூடுங்க மாமா. என்ன பேசுறோம் எங்க பேசுறோம்னு நினைச்சு பார்த்து பேசுங்க. நீ வாய மூடு. நான் சொல்றதுனால உங்க அப்பனுக்கு ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. அப்படி சாகுற மனுஷனா இருந்தா நீ செஞ்ச காரியத்தை கேள்விப்பட்டப்பவே நெஞ்சு வெடிச்சு செத்துருக்கணும். செத்துட்டாரா? நல்லா தானே இருக்கிறாரு. செத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? எப்படி சார் உங்களால இப்படி பேச முடியுது? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? கேப்பையா, ஏன் கேட்க மாட்ட? மனசாட்சியை கழட்டி பீரோவுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு தானே இவ தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட்டிட்டு போனா. அப்ப கேட்டிருக்க வேண்டியதா இந்த கேள்விய? அப்ப ஏன் கேட்கல இத? வீட்டுல அப்பா அத்தா இருக்கும் போது இப்படி ஆட்டம் போடுற பொண்ணெல்லாம் ஒரு பொண்ணா தூத்தேரி. எனக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அன்னைக்கே கருமாதி பண்ணி தலை முழுகிருப்பேன். வாய முடியா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கேட்டும். என்னையா பண்ணுவ? வெட்டி போட்டுருவியா? எங்க வெட்டி பார்க்கலாம். பொறுக்கி பசங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவ கூத்தடிச்சிட்டு இருப்பா. நாங்க கை தட்டி சிரிக்கணும்னு பாக்குறியா? செத்தாலும் நடக்காது. இன்னைக்கு அந்த மனுஷன் நெஞ்ச புடிச்சு உழுது கிடக்குறாரு. யாரையா காரணம்? எனக்கு என்ன வந்துச்சுன்னு நான் பாட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பேன். கருமம் புடிச்ச கழுத இவனதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உறவை விட்டு கொடுக்காம இங்க வந்து பேசிட்டு இருக்க. இவ தம்பி வேணா ரேப் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், இவ சோப்பு ஸ்பெஷலிஸ்டா இருந்துட்டு போட்டுமே. எனக்கு என்ன? ஹேய், இந்த பார், ரேப் பண்ண அடிச்சு கொன்னுடுவா ராஸ்கல். யார்ட்ட பேசிட்டு இருக்க? ஹலோ, விடுங்க. நானும் போனா போது. உங்களுக்கு இவ்வளவு வரி வருது? நானே சொல்றேன், என் தம்பி செஞ்சதா அப்படித்தான் என்னாலயே பார்க்க முடியுது. போதுமா? அக்கா சொல்ற நியாயத்தெல்லாம் ஆமா சாமின்னு கேட்கறதுக்கு வேற ஆளை பாருங்க. டேய், நான் கழுகிட்டு போதுறான். ஐயப்பா அந்த ஒரு பையனா? அப்படிப்பட்ட பையனா அவன்? வேற எப்படிப்பட்டவன்னு நீங்க தான் சொல்லுங்களேன். இழுத்துட்டு போய் கட்டி வைக்க தெரிஞ்சிச்சுல. உனக்கு முன்னாடி பிறந்தவங்க 3 பேர் இருக்கும்போது உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம்னு அவனை கேட்க வேண்டியதானே? ஏய் வேலு, சும்மா வாய மூடுக்கா. நானும் போனா போகுதுன்னு பேசாம இருந்தா ரொம்ப தான் துள்றீங்க எல்லாரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்படி ஒரு பையன் இந்த வீட்டுல இருக்கான்னா செருப்பால் அடிச்சு வெளியில துரத்தி இருக்கணும். அத விட்டுட்டு அவனை கூட்டிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்க வந்து நியாயம் சொல்லிட்டு இருப்பியா? டேய், அப்படி கேளு மாப்ள. இவளுக்காக தானே உங்க அப்பா அங்க உருகுன்னு உருகிட்டு இருக்காரு. இதோ உங்க அம்மா மூஞ்ச மூடிட்டு தேம்பி அழுகுறாங்களே. உங்க அப்பாவை நினைச்சு அழுகுறாங்கன்னு நினைச்சியா? சத்தியமா கிடையாது. இப்படி ஒரு தருதல பிள்ளைய பெத்துட்டோம்னு தலைவிதியை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தருதல பிள்ளைய பெத்துட்டோம்னு தலைவிதியை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. யோ, இப்ப வாய மூட போறியா இல்லையா நீ? வேணா உல்டா ப்ளீஸ், சொன்னா கேளு. நீ சும்மா இரு பூரணி. எப்ப எதை பேசணும்ன்ற விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா?
கட்டு கழுத வயசாகுது, பப்ளிக் பிளேஸ்ல என்ன பேசணும்ன்ற அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காரு. உள்ள உங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இல்ல அழுதுட்டு உங்க அம்மாட்ட சமாதானமா 2 வார்த்தை பேசினார. ஆளப்பாரு. நீ யாரியா மாமா பத்தி பேசுறதுக்கு? பேசுவோண்டா. மரியாதைனா என்னன்னு தெரிஞ்ச யாரா இருந்தாலும் இப்படிதான்டா பேசுவாங்க. உனக்கு அசிங்கமா இல்ல? உன் அக்காவை பத்தி தம்பியை பத்தி அசிங்கமா அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க நீ. என்னடா அசிங்கத்தை கண்டுட்டா? அப்படி என்ன அவ பண்ணாத அசிங்கத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், சொல்லு பார்க்கலாம். இந்த ராமலிங்கம் ஒத்த வார்த்தை சொன்னாலும் அது சத்த வார்த்தையா இருக்காது. உண்மையதான் பேசுவேன், அதையும் உரக்க பேசல. எனக்கு எந்த பயமும் இல்ல. வாய முடியா. கஷ்டப்படுறவங்களை கண்ணீர் விட வைக்க கூடாது ஒரு அடிப்படை நாகரிக கூட தெரியல. இந்த லட்சணத்துல பஞ்சு டைலாக் வேற. சொன்னா கேளு. உல்டா தயவு செஞ்சு போயிடு, இங்க இருக்காத ப்ளீஸ். மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்க கோவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா ஏன் தப்புதான். எங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் நான் தான். முழு பொறுப்பு என்னோட தான். போதுமா? ப்ளீஸ் கிளம்புங்க. போறேன். போகாம பின்ன உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னதும் அங்க வீட்டுல என் பொண்டாட்டிக்காரி தலை சுத்தி உழுந்து கிடக்குறா. தங்கச்சி ஆச்சே, தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடுமே. பாத்துக்கோ கண்ணு, தண்ணி தெளிச்சு எழுப்பி உட்கார வைன்னு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு பொறுப்பா இங்க வந்து நின்ன பாரு. என் புத்தி தான் செருப்பால அடிக்கணும். ஆனா ஒண்ணு பூர்ணி, உங்க அப்பாவுக்கு மட்டும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு. இந்த ஜென்மம் இல்ல 7 ஜென்மத்திலயும் நீ நிம்மதியா இருக்க முடியாது. சொல்லிட்டேன், வரேன். பூர்ணி, விநாயகத்துக்கு ஃபோன் பண்ணி பாருமா. அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது. சரிம்மா. மா பணத்தை கட்டிட்டேமா. சிஸ்டர் இந்த ரெசிப்ட கொடுக்க சொன்னாங்கம்மா, கொடுத்து வந்துடுறேம்மா. சரிப்பா. சிஸ்டர் பணம் கட்டிட்டேன், இந்தாங்க ரெசிப்ட். ஓகே கொடுங்க சார். சார் கொஞ்சம் வெளியே இருங்க. வேலு, என்னாச்சுடா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணா, நைட் இங்க யாராவது 2 பேர் தான் இருக்கணுமா. இப்பவே மணி 9 ஆயிடுச்சு. இங்க யாரு இருக்க போறதுன்னு தெரிஞ்சா. பூரணி, நீ அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நானும் வேலு இங்க இருக்கோம். ஏதாச்சும் வேணும்னா உனக்கு ஃபோன் பண்றோம். ஆமாம்மா, விநாயகர் சொல்றதான் கரெக்ட். அம்மா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. டாக்டர் நாளைக்கு காலையில் தான் வருவாரு. இப்போ டியூட்டி டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். கிளம்புங்க. வேலு, கோவத்துல என்ன வேணாலும் பேசலான்னு தோணும். ஆனா கோவம் நிரந்தரம் இல்ல, நிதானம் தான் நிரந்தரம். அப்ப நினைச்சு பாக்குறப்போ நமக்கே இப்படி எல்லாம் பேசிட்டோமான்னு ரொம்ப அசிங்கமா அவமானமா இருக்கும். என் தம்பி, நீ அப்படி ஒரு அவமானத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. மாமா பேசுறாருன்னா அவர் விஷயம் வேற. ஆனா நீ இன்னும் நம்ப வீட்டு பையன்தான், அத மட்டும் மறந்துடாத. என்னாச்சு பூரணி? டேய் வேலு, என்னடா? நைட் இவன் கூட தானே இருக்க போற. எல்லா கதையும் சொல்லுவோம். சேர்ந்து கும்மி அடிங்க. வா பூரணி.